ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் 30வது ஸ்லோகம் பார்த்து கொண்டிருந்தோம் போன வகுப்புல. கிருஷ்ணர் கர்ம யோகத்தினுடைய சாரமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்கிறார் சுவாமிஜி. 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் என்ன, எப்படி கர்மத்தை செய்ய வேண்டும், யோகமாக கர்மத்தை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன, 5 விதமான விஷயங்களை இதுல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். முதல் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அத்தியாத்ம சேதசா அப்படிங்கிற விஷயத்த, அத்தியாத்ம சேதஸ்னா என்ன, குறிக்கோளில் தெளிவுடன் இருப்பது அப்படிங்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு, குறிக்கோள் என்பது என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா விரிவா நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இப்ப குறிக்கோள் வழிமுறைகள் ரெண்டும் தெரியறது, என்ன தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்குத்தான் இந்த கர்ம யோகத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது புரியும். ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னு சொன்னா, குரு இருக்கார், சாஸ்திரம் எல்லாம் இருக்கு, நமக்கு சொல்லி கொடுத்துடுவார். ஆனா சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அதுக்கு தகுதியை நான் ஏற்படுத்திக்கணுமே. அதுக்குத்தான் அந்த வழிமுறைகளை பார்த்தோம். சாதன சதுஷ்டய சம்பத்தி, நம்முடைய மனதை அடக்குவது, உடல் விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது, அங்க இங்கும் போகிறது, இந்த கர்மேந்திரியங்களை ரொம்ப யூஸ் பண்ணாம இருக்கிறது. அப்படி யூஸ் பண்ணினாலும் அதை பலனை எதிர்பார்க்காமல், உலகியல் பலனை எதிர்பார்க்காமல் செய்வதற்காக, சேவை செய்வதற்காகத்தான் உபயோகிப்பது. இப்படியெல்லாம் இதுல நிறைய சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தான இந்த விஷயங்களை எல்லாம் போன இதுல பார்த்தோம். அதெல்லாம் தான் தகுதியை நாம வளர்த்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம். இதையும் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம். இந்த தகுதியை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதும் நிஷ்காம கர்ம யோகத்திற்கு, முதல்ல நிஷ்காம கர்ம யோகத்திற்கே நாம தகுதியாகணும். அப்புறம் நிஷ்காம கர்ம யோகம் தான் நாம் மன தூய்மைக்காக தகுதியை கொடுக்கிறது. இதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய கணக்குல இல்ல. அது எவ்வளவு காலம் வேணாலும் ஆகலாம், உடனேவும் ஆகலாம், கொஞ்ச நாளும் ஆகலாம். பொறுமை தான் நமக்கு ரொம்ப வேணும். பொறுமை வேணும், ஸ்ரத்த வேணும், பக்தி வேணும். குரு கிட்ட, சாஸ்திரத்துல, ஈஸ்வரனிடத்துல பக்தி இருந்ததுன்னு சொன்னா, இது எல்லாமே ப்ராசஸ் தான் பாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கும். அதுதான் இந்த அத்தியாத்ம சேத்தஸ்ல நம்ம பார்த்த விஷயங்களுடைய ஒரு சின்ன ரீகேப். அடுத்தது என்ன பண்ணோம், விகத ஜுவரக அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம். ஜுவரம்னு சொன்னா உடம்புல வர ஃபீவர் இல்ல, மைண்ட்ல வர ஃபீவர், மனசுல வர ஃபீவர். மனசுல ஃபீவர்னா என்ன அர்த்தம்னா டென்ஷன். எதனால டென்ஷன் வரும்னு பார்த்தோம். 2 விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கு. ஒண்ணு, நான் செயல் புரிபவன், இன்னொன்று நான் செயலின் பலனை அனுபவிப்பவன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு விஷயத்துல விருப்பம் இருக்கு, ஒரு விஷயத்துல வெறுப்பு இருக்கு. அப்போ கர்த்தா போக்தா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட்ல நான் இருக்கும் போதும், எனக்கு ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் போதும், என்னால் மன கொதிப்பில்லாமல் என்னால் செயல் புரிவது முடிவதில்லை. எனக்கு பிடிக்காத விஷயத்த என்னால பண்ண முடியல. எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் பயங்கரமா ஈடுபடுறேன். ஈடுபட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வர ரிசல்ட்டுக்காக நான் பயங்கரமா ஆசைப்படுறேன். இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நம்மள பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணறதுக்கு விடவே விடாது. பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வேலையில மாத்திரம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அங்க ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எப்படிதான் நான் வேலை பார்க்கறது? நான் ஆசைப்படவும் நான் எனக்கு பிடிச்சத பண்ண முடியாது. பிடிக்காதத பிடிச்சது மாதிரி பண்ணுங்கிறீங்க. இப்ப எப்படிதான் நான் பண்ண முடியும் வேலை அப்படின்னா, அதுக்கு தான் சொன்னார் நியதம் குரு கர்மத்துவம் அப்படின்னு. நியதம்னு சொன்னா என்ன? உனக்கு நியமிக்கப்பட்ட கர்மங்களை நீ செய். இன் அதர் வேர்ட்ஸ், நாம இப்ப புரிஞ்சுக்கிற விஷயமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னோட டியூட்டியை நான் பண்ணணும். நம்ம எப்பவுமே சியர்ஃபுல்லா பண்ணணும், ஆனா டியூட்டிஃபுல்லா பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒர்க்க பண்ணினாலுமே சுவாமிஜி அழகா சொல்லுவார், செயலை ரசிக்கணும் அப்படின்னு. ஒரு ஒரு செயலையும் எனக்கு பிடிக்கிறது பிடிக்கலைங்கிறத தாண்டி அந்த செயல்ல ஒரு ரசனை வேணும் எனக்கு. உட்கார்ந்து இப்ப கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் கேட்கறது ஒரு செயல். அது இந்த கேட்கறதுங்கிறதையே ஒரு ரசனையோட செய்யணும்.
அப்பதான் அந்த விஷயம் எனக்குள்ள போய் இறங்கி அது எனக்குள்ள வேலை செய்யும். வேலை செய்யணும்னா நம்ம நினைச்சோம்னா, அது பலன் கொடுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த செயல்ல ஒரு ஈடுபாடு, ரசனை எப்ப வரும் நமக்கு? ஈடுபாடு இருந்தாதான் வரும். ஒரு ஸ்லோகமே சொன்னா கூட, அந்த ஸ்லோகத்துல இருக்கிற பதங்கள நம்ம மனசுல உள்வாங்கி சொல்லும் பொழுதுதான், நமக்கு அதுல ஒரு திருப்தி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். திருப்திங்கிறது எப்ப வருது? ஏதோ வாய் முணுமுணுக்கிறது, எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். அப்படி வந்தா நமக்கு திருப்தி வராது. நானே அத உட்கார்ந்து ஒரு ஒரு வார்த்தையா பார்த்து படிக்கிறச்சே எனக்கு ஒரு திருப்தி வருது. எவ்ரி ஒர்க் அப்படிதான். ஒரு ஒரு செயல்லயுமே நமக்கு அத ரசனையா செய்யணும். இன்னொரு டிப்ஸ் சுவாமிஜி இந்த இடத்துல குடுக்குறார். எந்த செயலை செய்தாலும், நீ ஏதோ ஒரு டியூட்டி பண்ற. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கர்மாவ பண்ற. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திருக்குறள் வகுப்புல கூட இந்த போன வகுப்புல சொன்னேன். பாராயணம் நமக்கு ரொம்ப உதவி செய்யும். இந்த பாராயணங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? டெய்லி ஒரு அத்தியாயமாவது கீதை படிக்கணும்னு நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். இப்ப எதுக்காக அதை படிக்கிறேன்? இப்ப கீதா மகாத்மியத்திலே வருது. 5 படிக்கிறியா, 4 படிக்கிறியா, 3 படிக்கிறியா, 2 படிக்கிறியா, அர்த்த படிக்கிறியா, பாதி படிக்கிறியா, அப்ப கூட உனக்கு ஒரு பலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பகவான் அங்க விஷ்ணு பூமாதேவி கிட்ட. எதுக்காக அதை சொல்றாருன்னா, அந்த ஒரு ஒரு விஷயம், அந்த ஒரு ஒரு பதமும் நமக்குள்ள போய் வேலை செய்யும். நம்ம படிக்க 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 வாய் அந்த ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல கருத்துகள் மனசுல அது சுழன்று கொண்டே இருக்க இருக்க செயல் புரியும் பொழுது அனாயாசமா நம்மளால செயல் புரிய முடியும். அப்பதான் நம்மளுக்கு 28வது ஸ்லோகத்துல சொன்னேனே, குணா குணேஷு வர்த்தந்த. அது எப்படி வரும்? அது குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வான சஜ்ஜதே அப்படின்னா, 2 அனாத்மாக்கள் டிரான்சாக்ட் பண்றது. இதுவும் உடம்பு மனசு புத்தி. இது அனாத்மா, ஆத்மா கிடையாது. அங்க இருக்கிறதும் உடம்பு மனசு புத்தி, அனாத்மா, ஆத்மா கிடையாது. இது திட்டுறது, அது வாங்கிக்கிறது. என்ன பெரிய விஷயம் இது? இதுல போய் எதுக்கு பற்று வச்சுக்கணும்? நான் இந்த அனாத்மாவா? இல்லையே. நான் தூய உணர்வல்லவா? நான் எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருள் அல்லவா? நான் அபரிச்சின்னமான வஸ்து அல்லவா? நான் பிரம்மன் அல்லவா? நான் போய் எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படணும்? அப்படிங்கிற எண்ணம் ஆழ் மனசுல போய் உட்கார்ந்தாதான் வேலை செய்யும் பொழுது ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷன், அவ திட்டுவானோ, இவ பாராட்டுவாங்களோ, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, இதெல்லாம் நமக்கு இருக்காம அந்த வேலை. அதுதான் விகதஜ்வரக அப்படிங்கிறது. இங்க முன்னாடி நம்ம பார்த்தோம். துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருக வீத ராக பய குரோதக. விட்டுட்டான். எதை? ராகம், பயம், குரோதம் மூணுத்தையுமே விட்டுட்டான். யாரால அப்படி விட முடியும்னா, ஸ்திததீஹி முனிருச்சியதே, அவனுக்குத்தான் திருடமான புத்தி இருக்கிறது. சித பிரஜ லட்சணத்துல படிச்சோம் இல்லையா? அந்த விகத ஜுவரகங்கிறத அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, வேலை பண்ற போது அந்த வேலையில மாத்திரம்தான் கவனம் இருக்கும். வேற வேலையினால ஏற்படக்கூடிய பிற விஷயங்கள்ல நம்மளுடைய கவனம் போகக்கூடாது. அதனால அப்படி போகாம இருந்தா, அதுக்குதான் அக்செப்ட் பண்ணணும். என்ன வந்தாலும் சரி, வாட் எவர் த சிச்சுவேஷன், அத சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு முன்னாடி சொன்னார் இல்லையா? அதுதான் இந்த விகதஜ்வரகன்னு புரிஞ்சுக்கணும். சமமா இருக்கணும் மனசு. இது ஒரு நாபி நந்ததி ந துவேஷ்டி அப்படிங்கிற இதுல சித பிரஜ லட்சணத்துல எதுவும் ஒரு பெருசா குதிக்கவும் மாட்டான், அதை வெறுக்கவும் மாட்டான். ஒரு பெரிய லாபம் வந்தா ஆஹா ஓகோன்னு சந்தோஷப்பட போறது இல்ல. ரெண்டும் கிடையாது. சமத்துவமா இருக்கு மனசு. அந்த மனசுதான் ஜுவரம் இல்லாத மனசு. ஜுவரம் அப்படிங்கிறது மனசுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். உடம்புக்கு ஜுரம் வந்தா கூட ஈஸியா சரி பண்ணிடலாம். ஏதோ ஒரு மாத்திரை, ஊசி, என்னமோ ஒன்ன போட்டு இப்படியா சரி பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்க. இந்த சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆனவங்களுடைய அவங்கள எல்லாம் போய் அந்த வார்டுல எல்லாம் போய் பார்த்தாதான் எப்படித்தான் இந்த மனசெல்லாம் சரி பண்றதுன்னு ஒரு கையால் ஆகத்தனம் நமக்கே வந்துடும். அது மனசை சரி பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் சொல்றார், வேலை செய்யும் பொழுது டென்ஷன் இல்லாம, ஆங்ஸைட்டி இல்லாம வேலை செய்யணும். இவன் செய்ய போற வேலை என்னது? போர் புரிய போறான். போர் புரியும் பொழுது இவனுக்கு எதுக்காக விகதச்சுரகங்கிறது இவனோட பார்லன்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை போட்டிருக்கு அப்படின்னா, எதிர்க்க இருக்கிறதெல்லாம் அவன் சொந்தக்காரன், இவன் தான் கொல்ல மாட்டேன்ட்டு உட்காந்துருக்கான். என்னோட சொந்த பந்தங்களை எல்லாம் நான் எப்படி கொல்ல முடியும்னு கேட்டு உட்காந்துருக்கான். அதனாலதான் இவனை நீ அதெல்லாம் பார்க்காதப்பா, யூ டூ யுவர் டியூட்டி, உன் வேலையை மாத்திரம் பண்ணு அப்படிங்கிற. நம்மளுக்கும் இப்போ இந்த உலக வாழ்க்கையில நாம இப்ப தினமும் போர் பண்ணல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம். எந்த டென்ஷனும் வேண்டாம்.
எப்படிங்க டென்ஷன் இல்லாம இருக்க முடியும்? சும்மா நீங்க பாட்டுக்கு எதனா சொல்லிட்டு போறீங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தன விஷயம் என் தலையில ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்ல நமக்கு. அதுதான் சுவாமி சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. 3வது பாயிண்ட். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. என்னிடத்தில் சர்வாணி கர்மாணி, அனைத்து கர்மங்களையும், அனைத்து செயல்களையும். இத போய் எப்படி நான் கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைக்க முடியும்? அப்படி இல்ல. எல்லா விஷயத்தையும், உனக்குன்னு இருக்கிற அத்தனை விஷயத்திலையும் என்னிடம் சந்நியஸ்ய அப்படின்னா என்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அர்ப்பணம் செய்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பகவான் பார்த்து பார்ப்பா. நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் பேசாம உட்கார்ந்து இருந்தா போ, எல்லாம் நடக்கும். அப்படி சொல்லல கிருஷ்ணர். நீதான் வேலை செய்யணும். வேலை செய்யாம இது அகர்மத்தோடு உன்னை சேர்த்து கொள்ளாதே அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு அவர். மாதே சங்கோஸ் அகர்மணா. அப்படிலாம் நீ வந்து வேலையெல்லாம் செய்யாமலாம் இருக்க முடியாதப்பா. யாருமே நகி கஷ்டிக்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டத்திய கர்ம கிருத்து. கிருஷ்ணர் வந்து லூப் ஹோல்ஸே விட மாட்டார். அப்போ இந்த இடத்துல எப்படி இப்படி சொன்னார் அவர்? மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யனா, என்கிட்ட அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு புக் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த புக்ல வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்வேர்ட் எழுதுவோம். ஒரு ஆத்தரா இருந்தோம்னா, நம்ம ஒரு புக்க எழுதி முடிச்சுட்டு ஒரு ஃபோர்வேர்ட் எழுதுவோம். ஃபோர்வேர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னாருக்கு நான் இத சமர்ப்பணம் பண்றேன். நமக்கு யாருக்காவது ரொம்ப நன்றி செலுத்துற மாதிரி இருக்கும். அந்த புக்கு உருவாகுறதுக்கான காரணமா இருப்பாங்க. நம்மள ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. நெறைய தரவுகள் குடுத்து நம்மளுக்கு உதவி இருப்பாங்க. அவங்க அவங்க நெறைய நமக்கு வந்து ப்ரூஃப்லாம் கூட பார்த்து குடுத்துருப்பாங்க. நம்ம அதுல ஏதாவது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நியூயான்சஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நல்லா வரத்துக்கு அவங்க ஏதோ ஒரு காரணமா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில நன்றிய அவங்களுக்கு காட்டணும்னு இருக்கும். இப்ப என்ன பண்ணுவோம் நம்ப? இந்த புக்க அவருக்கு நாங்க சமர்ப்பிக்கிறேன்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அவருக்கு சமர்ப்பிக்கிறேங்கிறதுனால, அவரா அந்த புக்க பண்ணாரு? நான் தான் புக்க பண்ணியிருக்கேன். நான் தான்னா அந்த ஹூஎவர் த ஆத்தர்ஸ். நான் ஆத்தர் தான் அந்த புக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆத்தர் என்ன பண்றார்? அவருக்கு சமர்ப்பணம் பண்றார். இது ஒரு பாயிண்ட் ஆச்சா? இப்ப இந்த சமர்ப்பணம் பண்ணும் பொழுது, புக்ல இருக்கிற எல்லா மிஸ்டேக்ஸோட சேர்த்தா சமர்ப்பணம் பண்ணுவோம்? பண்ண மாட்டோமே! அத அவ்வளவு கஷ்டப்பட்டு, அத வந்து ரொம்ப மிஸ்டேக் ஃப்ரீயா பண்ணி, அத ரொம்ப நல்லா பிரசன்டபிளா ஆக்கி, எந்த ஒரு பொருளுமே யாருக்காவது சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, எப்படி சமர்ப்பணம் பண்ணுவோம்? இந்த புக்குங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. எனிதிங், எனி விஷயம் யாருக்காவது சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, எப்படி சமர்ப்பணம் பண்ணுவோம்? சில பேரு நேத்தி பூவெல்லாம் குடுத்து, "இதெல்லாம் சாமிக்கு போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இத நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப கோவம் வரும். "அது எப்படி சுவாமிக்கு பழைய பூவெல்லாம் போட்டுடுவ, நீ நல்லதா வச்சுப்பியா?" அப்படின்னு நான் சண்டைக்கு போவேன். எத எத நம்ம சுவாமி எத ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு பகவானுக்கு எத குடுக்கணும் அப்படின்னு. என்கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட்ட தானே குடுக்கணும். என்கிட்ட என்ன பெஸ்ட்டா இருக்கோ அதத்தானே நான் குடுக்கணும். அப்பதானே அது சமர்ப்பணம்னு ஆகும். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒண்ணு குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் என் இவ் இரு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த தானே நான் வாங்கி குடுக்கணும். இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த தானே வாங்கி குடுக்கணும். என் வீட்ல பழையது பழையதெல்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் தூக்கின்னு வந்து, "இந்தா என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, நீ வச்சுக்கோ" அப்படின்னா குடுப்பாங்க? அப்படி குடுக்கக் கூடாதுங்கிறது இல்ல. அது வேற விஷயம். ஆனா பிரசன்ட் பண்ணும்போது, சமர்ப்பணம் பண்ணும்பொழுது, அப்போ எது எது பெஸ்ட்டோ அத தானே குடுக்கணும். இங்க என்கிட்ட எல்லாத்தையும் நீ சமர்ப்பணம் பண்ணுனா என்ன அர்த்தம் அதுக்கு? நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அத என்கிட்ட குடு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உன்துதான். விஷயத்த என்கிட்ட கொண்டு வந்து என்கிட்ட சரண்டர் பண்ணு. சரண்டர் ஆட்டிட்யூட் ரொம்ப முக்கியம். அது எதுக்காக பண்றோம்? அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். அடுத்து 2 விஷயம் சொல்றச்சே அது உங்களுக்கு தெளிவாயிடும். என்கிட்ட அனைத்தையும் கொண்டு வந்து அதான் இதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரார்ப்பண புத்தி அப்படின்னு சொல்றது. அதாவது இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து ஒரு வேலையை செய்யும் புத்தி. அப்படி பண்ணும் பொழுதே என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, அந்த வேலைய வந்து நம்ம ஓட்டையும் உடசலுமா பண்ண முடியாது நம்மளால. நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்த தானே இறைவனுக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, எப்படி நம்ம வந்து சரியா இல்லாத ஒரு விஷயத்த குடுக்க முடியும்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 100% எஃபோர்ட் போடணும். நல்லா பண்ணணும் இத. நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட்ஸ் போடணும். அப்பதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்ம ஆஃபீஸ்லயே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு சேர்மன் வராரு. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். அவருக்காக நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் சேர்லேருந்து லாஸ்ட் சேர் வரைக்கும் கரெக்ட்டா இருக்கா? மேடை சரியா இருக்கா? இது சரி மைக் சரியா இருக்கா? ஒரு விஷயம் விடாம செக் பண்ணணும். எதுக்கு செக் பண்றோம்? நம்மளுக்கு என்ன என்ன காரணத்துக்காக பண்றோம்? அவருக்கு அந்த டெடிகேஷன் வந்து அந்த மீட்டிங்க வந்து அவருக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது, அது அவருக்கு ப்ளசன்டபிளா இருக்கணும். அப்படின்னு ஒரு இது வச்சு மனுஷனுக்கு பண்றதே பாருங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம்.
யாருமே வந்தாக்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கொடுக்கறத ஒரு நல்லதா கொடுக்கணும். அப்ப சமைக்கிறச்சே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து சமைக்கிறோம். சாதாரணமா சமைக்கிறச்சே வேற ஒரு கேர் எடுத்து சமைக்கிறோம். ஆனா யாராவது கெஸ்ட் வந்தானா அதுக்குன்னு ஸ்பெஷலா கேர் எடுத்து சமைக்கிறோம். இங்க பகவான் அதெல்லாம் இல்ல, என்ன பண்ணாலும் அது என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் என்னன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்மம் பண்ணும். அப்போ இப்ப இந்த விகதஸ்வரக இது ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு நமக்கு என்ன புரியுறது அப்படின்னா, டென்ஷன் ஃப்ரீயா காரியம் பண்ணணும். அந்த காரியம் எல்லாத்துலயும் என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸும் போடணும். அதை நான் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் என்ன என்ன பண்ணினாலும் சரி, நான் நான் இப்ப கிளாஸ் எடுக்கிறது இது பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணணும். பகவான் இருக்கார். இந்த கீதா ஸ்லோகத்திலேயே நம்ம கீதா மகாத்மியத்திலேயே பாக்குறோம். எங்கெங்கெல்லாம் கீதையோட இது பாடம் பிரவர்த்தத்தை அங்கெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்றாரா இல்லையா? எத்திர கீதா பாட்டம் பிரவர்த்தத்தை அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்றாரு. எங்கெல்லாம் கீதையினுடைய கருத்துகள் விசாரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கீதையினுடைய பாராயணங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் ஆட்டிடியூட் இருக்கும். இங்க உட்கார்ந்துருக்கார் பகவான். நம்ம ராமாயணம் நடக்கிற இடத்துல எல்லாத்துலயும் ஹனுமான் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனையை போடுவா. இப்ப சுந்தரகாண்டம் தான் படிச்சோம்னா ஒரு மனையை போட்டு அதுல ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு தான் சுந்தரகாண்டம் படிக்கணும். ஏன்னா வந்துருவார், உட்கார்ந்துருக்காரு. படிக்கிற போது அவர் இருக்காருங்கிற பாவனையோட முதல்ல ஹனுமானுக்குள்ள ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு பாவனா, இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூட். இது எதுக்கு, என்னத்துக்கு இந்த பாவனா நமக்கு அப்படின்னா, அப்பதான் என்ன ஒரு நேர் வழியில அறத்தினூங்க ஆக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அறத்தினூங்க ஆக்கமும் இல்லைன்னா அற வழியில என்னை செலுத்துவதற்கு இந்த பாவனை எல்லாம் ரொம்ப முக்கியம். அறம்ங்கிற பாடம் படிக்கிறச்சே அரண் வலியுறுத்தல்ல நம்ம இந்த பாவனைகள், நம்ம இதெல்லாம் நம்மளுடைய சடங்குகள் பத்தி எல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். பாவனைங்கிறது நம்ம மனசுல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணிடுறேன். மனசுல என்ன வேணா நினைச்சுக்கலாமா அப்படின்னா கிடையாது. மனம், வாக்கு, காயம் இது 3 நாளையும் செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களையும், அதனாலதான் சர்வாணி கர்மா. ஏன் சர்வாணி அப்படின்னா, நீ அறகுறையா நீ எதையாவது எனக்கு சப்மிட் பண்றதுன்னு நினைச்சுக்காதப்பா. மனசுல நினைக்க அப்ப என்ன ஆகுது? மனசுல புறம் கூறாம இருக்கணும், பயன் இல்லாத சொற்களை சொல்லாம இருக்கணும், தீவினையை செய்யக்கூடாது, எனக்கு பொறாமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் மனசுல டக்கு 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 டக்குன்னு உடனே உட்காந்துக்கும். நம்ம படிச்சிருக்கோமே, அதனால உட்காந்துக்கும். யாரை பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிப்போம். ஐயோ இது எதுக்கு இது பேசிட்டு அதுக்கப்புறம் புறங்கூறாமையா போயிட போறது, புறங்கூறாமைக்குள்ள நம்ம மாட்டிக்க போறோம். அந்த அதிகாரத்துல சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோமே, புறம் கூறுதல்ல இது சேர்ந்துட போறதே அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாதா? அப்ப நமக்கு மனம், வாக்கு, காயம் இது 3 நாளையும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வதாக நீ செய்ய வேண்டும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும். இது மாத்திரம் இல்லை, நமக்கு 5 விதமான கர்மாக்கள் இருக்கு. முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கோ தெரியல. நித்திய நைமித்திக கர்மா, இது 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 1 2, அப்புறம் காமிய கர்மா, அப்புறம் பிராயஷ்சித்த கர்மா, அப்புறம் பிரசித்த அல்லது பிரதிஷித்த அல்லது நிஷித்த கர்மா அப்படின்னு 5 விதமான கர்மாக்கள். இந்த நிஷித்த கர்மாவை விட்டுடணும். நம்ம நிஷித்த கர்மானா என்ன அர்த்தம்னா, செய்யக்கூடாத செயல்கள். அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, இதெல்லாம் கூடாது. அதனால நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால அதை விட்டுடலாம். அது இப்போ அதை போய் நம்ம பண்ணிவிட்டு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணுவோம்? பண்ண மாட்டோம். அதனால அந்த விட்டுட்டு பாக்கி இருக்கிறது எல்லாத்துலயும் நித்தியன்னா என்ன, டெய்லி பண்ண வேண்டிய கர்மம். நம்ம என்ன ஸ்தானத்துல இருக்கோமோ, எந்த இதுல இருக்கோமோ, சமுதாயத்துல எந்த இடத்துல இருக்கோமோ, நம்ம எந்த குலத்துல பிறந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில கர்மாக்கள் நம்மளுக்கு சாஸ்திரம் விதிக்கிறது. அந்த கர்மாக்களை நம்ம நித்தியமா செய்து கொண்டேதான் இருக்கணும். ஒண்ணுமே இப்ப எனக்கு கர்மாவே தெரியாதுங்கனாலும் அட்லீஸ்ட் விளக்கேத்தி ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயணாயன்னு சொல்ற கர்மாவாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டெய்லி பண்ணணும். இதுல நித்தியம். நித்தியம்னா என்ன, ஒரு நாள் கூட கேப் கிடையாது, டெய்லி பண்ணணும். நைமித்திகன்னு சொன்னா நிமித்தத்தினால வர கர்மம். ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்தா ஒரு கர்மா, ஒரு சஷ்டியப்த பூர்த்தின்னு வந்தா ஒரு கர்மா, ஒரு இறப்புன்னு வந்தா ஒரு கர்மா. அந்த மாதிரி சார்தம் அப்படிங்கிறது ஒரு நைமித்திக கர்மா. இதெல்லாம் அந்தந்த சமயம் வரும் பொழுது. நைமித்திகன நிமித்தத்தினால் ஏற்படக்கூடிய கர்மாக்கள்.
அப்ப அதெல்லாமும் தினமும் அதெல்லாமும் எப்பெல்லாம் நிமித்தம் வருதோ அப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்புறம் பிராயஷ்சித்த காமிய கர்மா. காமிய கர்மானா என்ன? வாழ்க்கையில இப்பதான் நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஆரம்ப வாழ்க்கையோடைய ஆரம்பத்துல இருக்கிறவங்க எடுத்த உடனே நிஷ்காம கர்மா பண்ணுன்னா பண்ண முடியாது. சகாமமாகத்தான் கர்மங்கள் ஆரம்பிக்கும். யாரா இருந்தாலும் சரி. எனக்கு இது வேணும். எனக்கு ஒரு புத்திரன் வேணும். எனக்கு ஒரு உத்தியோகம் வேணும். எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும். அல்லது கணவன் வேணும். இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு தான் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமாக சுவாமி கிட்டேருந்து நாம் பெறுகிறோம். அப்ப அதெல்லாமே காமிய கர்மம். ஒரு வேணும் அப்படின்னு சொன்னா, யாராவது கிட்டயாவது பெரியவங்க கிட்ட சொன்னா, "இங்க போங்க, இந்த பூஜைய பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு போங்க, விளக்கேத்துங்க" சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் காமிய கர்மம். ஒரு பலனை எதிர்பார்த்து, பலனை விரும்பி நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுது, அந்த காமிய கர்மாவே நிஷ்காம கர்மமாக நாமளே நம்மளோட மனசனுடைய ஒரு மெச்சூரிட்டினால அத நிஷ்காம கர்மமாக செய்வதற்கு ஆரம்பிக்கிறோம். கோவிலுக்கு போவோம். ஆனா வேண்டறதுக்கு எனக்குன்னு ஒண்ணும் இருக்காது. லோக நன்மைக்காக நான் வந்திருக்கேன் பகவானே, எல்லாருக்கும் எல்லா நன்மையும் குடுன்னு கேட்கிற மெச்சூரிட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். கோவிலுக்கு போனாலும் பர்சனலா எதுவும் கேட்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கவே இருக்காது. ஸோ அது ஒரு மெச்சூரிட்டி. அடுத்தது பிராயஷ்சித்த கர்மம். சில சமயங்கள்ல பாப கர்மாக்கள் நம்மளுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பத்தை கொடுக்கும் பொழுது, அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு துன்பத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது முடியாது. துன்பத்தை அனுபவிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? இரு கோடுகள் தத்துவம் தான். துன்பத்தை நீக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? சக்திய குடுக்கறது. பெரிய கோடா போட்டுறது. இந்த பகவான்ட்ட கேட்டு எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு எனக்கு சக்தியை கொடு. அதிலிருந்து மீள்ற ப்ராசஸ்ல உன் பேர்ல இருக்கக்கூடிய அந்த பக்தி எனக்கு குறையாம இருக்க வையப்பா. அப்படித்தான் அருளாளர்கள்லாம் வேண்டியிருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அன்றே என் ஆவியும் உடைமையும் எல்லாம் குன்றே அணையாய் கொண்டிலையோன்னு சொன்னார் இல்லையா மாணிக்கவாசர். எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டேன்பா நான். அந்த ஒரு சரண்டர். இப்படித்தான் இப்படிதான் இதுதான் நம்ம வந்து இந்த பிராயஷ்சித்தத்தினால நமக்கு கிடைக்கக்கூடியது. பாப கர்மாவினுடைய தாக்கம் நமக்கு குறையுது. அதனாலதான் சில பேர் நமக்கு யார்கிட்டயாவது பெரியவங்க கிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க, நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சனி திசை உங்களை ரொம்ப படுத்துறது, அதனால நீங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து என்ன ஆக போறது, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், சொல்லியிருக்கோம், அதனால பகவான் வந்து நம்மள இது பண்ணிப்பார், காப்பாத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல. ஒரு ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு போய் இதுல செக்ரட்டேரியட்ல நின்னுட்டு யாரையாவது பார்த்துட்டு வந்தாக்க ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இல்ல, நம்ம கேட்டது கிடைச்சிடும் எப்படியாவது. அது 4 வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் நம்ம போனதுனாலதான் கிடைச்சதுன்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம். அது மனுஷாளுக்கே இப்படி இருக்கிறதுனால பகவானுக்கு நம்ம போய் சொல்லும் பொழுது, நம்ம போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது, அந்த இடத்துல சேரக்கூடிய புண்ணியமானது இந்த பாபத்தினுடைய தாக்கத்தை குறைக்கும் அப்படி. அப்ப இந்த மாதிரி 4-5 விதமான கர்மாக்கள் இருக்கு. இத்தனை கர்மாவையும் நீ செய்யும் பொழுது நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணி செய்வாயாக. நான் 2 ஆங்கிள் சொன்னேன். ஒண்ணு லௌகிக்கமான உலகியல் விவகாரங்கள் எது பண்றதா இருந்தாலும் அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து செய்கிறோம். மார்னிங் இதுலேருந்து காஃபி போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் நைட் எல்லாருக்கும் பால் கலந்து கொடுக்குற வரைக்கும் வாட் எவர் வி டூ, நம்மளோட ஒர்க் என்னவா இருந்தாலும், வெதர் இட் இஸ் கிச்சன்ல இருந்தாலும் சரி, இல்ல படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, உலகியல் விவகாரமாக என்ன இருந்தாலும் கூட இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து செய்யும் பொழுது அந்த அந்த ஒர்க் நமக்கு மென்டல் டென்ஷனை கொடுக்காது. அதுதான் இங்க முக்கியம். சுவாமி சத்யசாய் பாபா சொல்லுவார், நீ ஏன் வந்து உனக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னு நினைக்கிற, நீ செய்யற எல்லா வேலையுமே சுவாமியோட வேலைன்னு நினைச்சு செய். அப்போ உனக்கு எல்லா வேலையும் பிடிக்கும். நிச்சயமா அப்படிதானே. இப்ப சுவாமி இங்க இருக்க, எல்லாரும் இங்க வந்து பஜனுக்கு வந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் அரேஞ்ச் பண்ணுங்க, கியூ கரெக்டா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, சுவாமி இருக்கிறச்சே அந்த அந்த சேவையை எப்படி பண்ணுவோம் நம்ம? சுவாமி பார்த்துட்டு இருக்காரு, நம்மளும் கரெக்டா இருக்கணும், எல்லாரையும் கரெக்டா உட்கார வைக்கணும். நம்ம நினைப்போமா மாட்டோமா? சுவாமி இல்ல போகுது, நான் சாமி தான் இல்லையே, ஏமா அங்க போ, ஏமா இங்க வா அப்படின்னு நான் மிரட்டுறது இல்ல. அதுக்குதான் சொல்றார், நீ அழுத்துக்காத, சலிச்சுக்காத, எந்த வேலையா இருந்தாலும் சுவாமி வேலைன்னு நினைச்சு செய் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான உபதேசம் இல்லையா? அதத்தான் இங்க கிருஷ்ணரும் அதை என்ன சொல்றாருன்னா, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, என்னிடம் அர்ப்பணம் செய்து விடு. இந்த இந்த செயற்பாலதோறும் அரணே,
எதுக்காக சொன்னார் அவர் அப்படின்னா, செய்ய வேண்டியது பூரா புண்ணிய காரியங்கள் மட்டும்தான். நல்ல புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் நீ செய்ய வேண்டும். பாவங்களை கொடுக்கக்கூடிய காரியங்களை நீ செய்யவே கூடாது. இந்த புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கூட நீ இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து செய்வாயாக அப்படின்னு இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ தேர்ட் பாயிண்ட், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. சந்நியஸ்யனா இந்த இடத்துல சந்நியாசம் செய்யன்னு அர்த்தம் இல்ல, சமர்ப்பணம் செய்வாயாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாலாவது என்ன சொல்லியிருக்கார், 2வது லைன்ல பாருங்க, நிராசீகி நிராசீகி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதச்சுரகங்கிறது 2வது லைன். அடுத்த பாயிண்ட் நிராசீகி, அதுக்கு வரணும். ஆசீகி, ஆசை அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா எதிர்பார்ப்புன்னு தான் அர்த்தம். என்ன எதிர்பார்ப்பு? ஆசைங்கிறதுக்கும் எதிர்பார்ப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பொருள் எனக்கு பிடிக்கிறது. ஏன் பிடிக்கிறது? அந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புனாலதானே எனக்கு அந்த பொருள் பிடிக்குது. யாரோ ஒருத்தரை பாக்குறோம், அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால? அவங்களோட பேசும்பொழுது என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், இன்பம் ஏற்படும். இன்பத்தை உத்தேசிச்சு எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு. அப்போ இன்பம் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற விஷயத்துலதானே ஆசை வருது. அது எனக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய முள் செடி இருக்கு. நான் இந்த இடத்துல கையை விட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பேன்னா என்ன? பண்ண மாட்டேன். ஏன்? ஏன்னா என்ன நல்லா கீறிடும், எனக்கு ஒரே எரியும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், துன்பம் கொடுக்கும். அது மேல எனக்கு ஆசை வருமா? வராது. அப்ப இந்த ஆசைங்கிறது எங்க வருதுன்னா, எங்க எதிர்பார்ப்பு இருக்கோ இன்பம்ங்கிறது எனக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இன்பம் என்ற எதிர்பார்ப்பு கிடைக்குங்கிற இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஆசை வரும். இங்க பகவான் என்ன சொல்ற, நிராசைக்கு ஆசையெல்லாம் படாதப்பா. எதுல ஆசைப்படாத அப்படின்னா, நான் ஒரு செயல் பண்றேன்னா அந்த செயல் ஒரு பலனை கொடுக்கும், அந்த பலன் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு பலன் மேல ஒரு ஆசையை வச்சு ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அப்படி இதுல நிறைய விஷயம் அடங்கி இருக்கு. எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு. நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பல்லு தேய்ச்சா கூட பல்லு வெளுக்கணும் தான் தேய்க்கணும், அல்லது அழுக்கு போகணும் தான் தேய்க்கணும். சும்மா நான் பொழுது போகல பல் தேய்க்கிறேன் யாராவது தேய்ப்பாங்களான்னு? தேய்க்க மாட்டாங்க. எனி ஒர்க், நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, அதுல ஒரு பலன், இந்த பலனுக்காகத்தான் இந்த வேலை பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுதான் பண்றோம். ஆனா அந்த பலன் எனக்கு கிடைக்கிறத நான் டிசைன் பண்ண ஃபார்மேட்ல தான் வேணும்னு நினைக்காத. அதுதான் இங்க எதிர்பார்ப்பு. இந்த பலனை எதிர்பார்க்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இனிவே பலன் வந்துரும். மா பலேஷு கதாச்சனன்னு அங்க சொன்னாரே, கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனன். அங்கே இந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கதாச்சன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பலன் வர்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. வெறும் நான் செஞ்சிருக்கேன் அதனால இந்த பலன் வந்திருக்கு அப்படி கிடையாது. அந்த பலன் ஃப்ரக்டிஃபை ஆகிறதுக்கு, அந்த பலன் நமக்கு ஏற்படுறதுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால என்னுடைய செயலுக்கும் அந்த பலனுக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு 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 இதை வந்து என்ன சொல்றது, ஒரு கனெக்ஷனை வந்து போட முடியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது 2வது, நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ, நான் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து என்கிட்ட ரியாக்ட் பண்ணலையே, நான் சொல்ற மாதிரி அவங்க நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் இல்லையே. நான் பெரிய ஒரு ஜோக்குன்னு நினைச்சு ஒண்ணு சொல்லிட்டு யாராவது அப்படின்னு மட்டும் சிரிச்சாங்கன்னா, என்னங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு. நான் ஜோக்குன்னு நினைக்கிறத இன்னொருத்தரும் ஜோக்குன்னு நினைக்கணும்னு என்ன எதிர்பார்ப்பு வேண்டி கிடக்கு? ஒரு விஷயத்திலையும் நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இதுக்கு ரிசல்ட் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சரி. அதனாலதான் மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அப்படின்னு சொல்ற போது அத்தனையும் நீ ஈஸ்வரன் கிட்ட அர்ப்பணம் பண்ணிடும். அப்ப நான் என்னதான் பண்றது? நான் இப்போ சரி ஒரு வைதிக கர்மா ஒண்ணு பண்றேன், நான் மழை வரணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிட்டு நான் மழைக்கான ஜபம் பண்றேன். சுவாமிஜி தான் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். மழைக்கான ஜபம் பண்றேன். எவ்வளவு நாள் நான் மழைக்கான ஜபம் பண்றது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணேன், அப்புறம் அடுத்த நாள் பண்ணேன், அப்புறம் அடுத்த நாள் பண்ணேன். மழை வர காணுமே அப்படின்னு, மழை வர வரைக்கும் பண்ணு. அதான் பதில். மழை வர வரைக்கும் பண்ணு. நமக்கு என்ன வேணும்? மழை வேணும். மழை வர வரைக்கும் அந்த கர்மாவை பண்றதுக்கான பொறுமை எனக்கு வேணும். நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து 108 பண்ணிட்டா எனக்கு மழை வரணும், 1008 பண்ணிட்டா எனக்கு மழை வரணும். Who am I to fix that? அதுக்கு எனக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது.
வைதிக கர்மாவுக்குமே அப்படிதான். அது எப்ப வருமோ அப்ப வரும். அது வரைக்கும் பண்றதுக்கு பொறுமை வேணும். எந்த கர்மா லௌகிக கர்மாவிலையும் அப்படித்தான். ஒண்ணும் இல்ல, ஒரு அல்வா கிளறணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு 10 நிமிஷம் கிளறினா போதும்னு தோன்றதுன்னு டொப்புன்னு எடுத்து கொட்டினேன்னா அது அல்வாவா இருக்காது, ஜூஸ் மாதிரி இருக்கும். நம்ம அதுக்குன்னு டைம் ஆகுற வரைக்கும் நம்ம பொறுமையா தானே அதை பண்ணி கொண்டிருக்கோம். பார்த்துன்னு தானே பண்ணி தானே நம்ம லைஃப்ல அதெல்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு கொண்டு தானே இருக்கோம். அப்போ ஒவ்வொரு கர்மாவுக்குமே நான் இந்த பலன் இன்பத்தை கொடுக்கும் பலன் தான் அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிறது எனக்கு இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட். அப்ப நான் எப்படி ஒர்க் பண்றது? நான் ஒர்க் பண்ணும் பொழுது நான் என்ன வச்சுட்டு எதை எதை நான் வந்து ஒரு ஐடியா என்ன வச்சுக்கிறது? நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஐடியா வேண்டாமா எனக்கு அப்படின்னா, பிளான் பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றேன். பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப காத்தால எழுந்ததுல இந்த ஆன் பெட்டே நம்ம என்ன பண்ணணும்? காத்தால எழுந்த உடனே இன்னைக்கு இப்ப நான் எழுந்திருக்கேன், பகவானே உனக்கு நன்றி. இப்ப அடுத்தடுத்தது இந்தந்த வேலை பண்ண போறேன்னு ஒரு பிளானிங் மனசுல போட்டு அதை விஷுவலைஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஒரு ஒரு வேலையா பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிகியூஷனே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் அனுபவம், அதனால சொல்றேன். அப்போ இந்த பிளான் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டிகுலஸா பிளான் பண்ணணும். ஒரு ஒரு ஒர்க்கையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஒரு யாகம் பண்ணணும்னாலும் இத்தனை பேர் வேணும், இத்தனை ரித்விக்குகள் வேணும், இத்தனை இது வேணும், இத்தனை இது சாமான்கள்லாம் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பிளான் பண்ணி இத்தனை பேருக்கு சம்பாவனை பண்ணணும், இத்தனை ரூபாய் ஆகும், இத்தனை பூ வேணும், இத்தனை இது வேணும், எல்லாம் நெய் இவ்வளவு வேணும், எல்லாம் பிளான் பண்றோமா இல்லையா? பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். ஒண்ணுமே பிளான் பண்ண சும்மா நாங்க பண்ணலான்னு வந்து உட்காந்துருப்போம். யார் யார் என்னென்ன முடியறதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுங்க நான் உட்காந்து பண்ணுவோம், பண்ண மாட்டோம். வைதிக காரியத்துக்கும் லௌகிகமாக நம்ம இந்த உலகியல் காரியங்கள் பண்ணும் பொழுது கூட ஒரு ஒரு விஷயத்தையும் மெட்டிகுலஸா பிளான் பண்ணி தான் வேலை பண்றோம். பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீ வந்து விகதஜ்வரக மயி சர்வாணி கர்மாணி சந்நியசியன்லாம் சொன்னதுனால உனக்கு எந்த ரோலும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உனக்குத்தான் மெயின் ரோலே இருக்கு. நீ தான் பிளானே பண்ணணும். நீ தான் பண்ற வேலை பண்றது நீ தான். யூ ஹாவ் டு டூ. ஆனா நான் தான் பண்றேங்கிற ஆட்டிடியூட் இல்லாம பண்ணணும். அதை அடுத்ததுல பார்ப்போம் நம்ம. அந்த பிளான் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ப்ரொஹிபிட்டட். கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அடுத்தது என்ன? பிளான் பண்ணி வச்சா போருமா? நான் எழுதி வச்சிடுறேன். காத்தால 6 o'clock இது 7 o'clock இது எல்லாம் எழுதி வச்சேன். மை பிளான் இஸ் வெரி பக்கா, இது வச்சுடுறேன் இந்த இடத்துல அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். த பிளான் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். சும்மா பிளானை பண்ணி வச்சுட்டு இருந்தா போறாது, அதை எக்ஸிக்யூட். அங்கேயும் நான் வேலை பண்றேன், எங்கேயும் நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பிளானுக்கு தகுந்த வேலை பண்றேன். பிளான் எதை வச்சு பண்றேன்? என் டியூட்டியை வச்சு பண்றேன். எனக்கு என்ன கொடுக்கப்பட்ட டியூட்டி, அந்த டியூட்டி என்னவோ அதை வச்சு நான் பிளான் பண்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை வைத்து என்னுடைய திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஏற்ற செயல்பாடு இருக்கிறது. இந்த ரெண்டையும் பண்ணிட்டு மீதியை விட்டுருங்கிற. நீ விட்டுருன்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த இப்ப நான் வந்து ஒரு 100% எஃபர்ட் போட்டு ஒரு பிளான் பண்றேன், 100% எஃபர்ட் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றேன். ரிசல்ட் மட்டும் 0வா வருமா? நிச்சயமா வராது இல்லையா? ரிசல்ட்டும் 100%ஆ தான் வரும். நான் அப்போ நமக்கு என்ன தோணும்? நீங்க சொல்றீங்க, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிராசை. அதோட ரிசல்ட் வரும். வர ரிசல்ட்டத்தான் நீ ஏத்துக்கணும். ஏன்னா ரிசல்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய கர்மத்தினோட பலன் மட்டும்னு நினைக்காத. இட் ஹாஸ் காட் சோ மெனி திங்ஸ் இன்டு இட் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் கலந்துதான் அந்த கர்மத்தினுடைய பலன் என்பது கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம். சில குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறது, நல்லா இது பண்றது, ஸ்கூல் டெஸ்ட்ல எல்லாம் ரொம்ப நல்லா மார்க் வாங்குறது, ஃபைனல்ல போட்டு விட்டுறது, மார்க் குறைஞ்சு போயிடுறது. என்ன பண்றது? எத்தனையோ காரணிகள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த குழந்தைகளுக்கும் அது கண்ணுக்கு தெரியாது. அதை வச்சுட்டு அதுல வந்து கடவுள் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நம்மள்ட்டயே வந்து புலம்பி தீர்த்துரும். ஏன்னா அதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இது நம்மளோட எஃபர்ட்ஸ் தான் இங்க முக்கியமே தவிர்த்து ரிசல்ட்டை இதை வச்சு அனலைஸ் பண்றதுங்கிறது தப்பு. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா இந்த ஜுவரம் தான் வரும், மென்டல் டென்ஷன் தான் வரும். என்ன ஆகுமோ தெரியலையே, என்ன ஆகுமோ தெரியலையேன்னு பண்ணினா ஒரு காரியமும் உருப்படியா பண்ண முடியாதுங்கிறதுனால நிராசீகி. எல்லாத்தையும் சரண்டர் பண்ணு, உன் வேலையை பிளான் பண்ணு, உன் வேலையை நல்லா செயல்படுத்து, அதோட பேசாம இரு. கொடுக்க வேண்டிய பலன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஸ்ரத்தா பக்தி நமக்கு இருக்கணும். ஏன்னா இத சொல்லலைன்னா என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் சன்னியசியா சொல்லிட்டாருப்பா, ஒரு வேலை பண்ண வேணாம்,
நமக்கெல்லாம் வேலையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோமா தூங்குறோமா அப்படின்னு இருக்க வேண்டியதுதான். ஷரீர யாத்ரா பிச்சதே அப்படின்னு நான் என்னோட சரீர யாத்திரைக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சாப்பிட்டு தூங்குறது அப்படிங்கிறது இல்ல. அது இல்ல நம்மளோட வேலை. வி ஹாவ் டு டூ ஒர்க். ஆனா அந்த பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த செயல் இந்த மாதிரியான ஒரு இன்பத்தை தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை விட்டுவிடு. அதான் நிராசீகி அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்ற? நிர்மம. நிர்மம அப்படின்னா மமன்னா என்ன? மமகாரம். மமகாரம்னா எனது அப்படிங்கிற எண்ணம். இப்போ என்ன ஆகும்னு சொன்னா, இப்ப நிராசீகி சொல்லும் பொழுது நமக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். நோ வரிஸ். வரிஸே இருக்கக்கூடாது. நம்ம பண்ணிட்டோம். நம்மளோட கடமையை பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நம்மளே ஒரு ஸ்டேஜ்ல நம்மளும் இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம என்னப்பா பண்ண முடியும்? பண்ண வரைக்கும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பகவானோட இது கருணை என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். இப்ப மெச்சூர்டா பர்சன்ஸ் அப்படிதான் நினைப்போம். அதுதான் நிராசை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் மீனிங் ஆக்சுவலா. இப்ப இந்த நிர்மமங்கிறது எப்ப வருது அப்படின்னா, ஒருவேளை பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ற வேலை பயங்கரமா ஹிட் ஆகி, எல்லா எல்லா கார்னர்ஸ்ல இருந்தும் 10 திசைகள்ல இருந்தும் நமக்கு ஒரே பாராட்டா குவியுது அப்படின்னா, பாராட்டு மழையில நனையறோம்னா, அப்ப ரொம்ப கவனமா இரு. நீ ரொம்ப கவனமா இரு. அது உன்னால தான் நினைச்சிராத. மமகாரத்த வளர்த்துக்காத. யா ஆஹா ஐ வாஸ் த ஒன் பிஹைண்ட் இட் ஐ டிட் எவ்ரிதிங். ஊன்னு ஒரேடியா பீட்டர் விடும். எதுக்கு? ஒருவேளை வரலன்னா, வராத போது அப்படியே குமிஞ்சு போறதும், வந்துடுத்துனா அது என்னாலதான் வந்ததுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப மோசம் அது. நிர்மம அப்படின்னு அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஜென்ரலா ஒரு அபிமானம் ஏற்பட்டு வெற்றியின் மீது பொதுவாக மனிதனுடைய மனம் அபிமானம் கொள்ளும். அது இயற்கையா வந்துரும் நமக்கு. அது சுபாவமா பின்னாடி சொல்லப்போற பிரகிருதியினால ஏற்படக்கூடிய குணங்கள் இது அப்படின்னு பின்னாடி சொல்லப்போற. இந்த இந்த பிரகிருதியினுடைய சுபாவம் அது சுபாவம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள வந்து வெற்றியோட நம்மள இணைச்சுக்க பார்க்கும். அப்ப என்ன ஆகும்? வெற்றி என்னால் தான் கிடைத்ததுங்கிற அபிமானம் நமக்கு ஏற்படும். எப்போ நான் வந்து ஒரு விஷயத்தோட ரிசல்ட்டுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றேனோ, அப்போ அந்த ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, இந்த பல ஃபேக்டர்ஸ்ங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. கரெக்ட்டா? அப்போ நான் பாசிட்டிவா வரும்போது மட்டும் அந்த ஃபேக்டர் நான் தான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. நான் இப்போ ஒரு ஒரு ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு சின்ன ஒரு புரோகிராம் நடத்தணும். நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு புரோகிராம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, ஒரு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றது, அப்புறம் எல்லாரும் என்னைக்கு வர முடியும்னு கேட்கறது, அப்புறம் எப்போ நம்மலாம் வந்து இது பண்றது, அப்புறம் அங்க வந்து என்னென்னலாம் நிகழ்ச்சி வச்சுக்கிறது, இத்தனையும் செய்யறதுக்கு எத்தனையோ பேரோட சகாயம் எல்லாம் வேணுமா வேண்டாமா? எல்லாம் பண்ணாதான் அந்த நம்ம எல்லாரும் மீட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாரும் பேசியாச்சு. ஒரு நல்ல மீட்டிங் நடந்தது. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படும். நம்ம யாராவது ஒருத்தர் அதுக்கு பிரைட் எடுத்துக்க முடியுமான்னா, யாருமே பிரைட் எடுத்துக்க முடியாது. எல்லா விஷயத்திலயுமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் போன கிளாஸ்ல கூட சொன்னேன். வேதாத்ரி மகரிஷியோட தியான இதுல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிடி சோறு நம்மளோட இலையில வந்து விழறதுக்கு எத்தனை பேரோட வேலை அங்க நடக்கிறதுங்கிறத லிஸ்ட் போடணும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, ஒரு வெற்றி என்பது என்னால் மட்டும் ஏற்பட்டது என்று நினைப்பது எவ்வளவு மடத்தனம். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், யான் எனது என்ற செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இந்த நான் தான் அப்படின்னு நினைக்கிறதும், என்னோடது என்னோடது அப்படின்னு நினைக்கிறதும் நமக்கு பெரிய ஹானியை ஏற்படுத்தும். அது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல ஒரு ஒர்க்கை பண்ணி அது ஹிட் ஆயிருக்கலாம். நாளைக்கு அதே விஷயம் வேற ஒரு இதுல பண்ணும் பொழுது புஸ்ஸுன்னு போயிடும். முதல்ல நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இந்த வெற்றியோ தோல்வியோ நிலையானது அல்ல. நிலையாமை நமக்கு நல்லா புரியணும். இந்த நிலையாமை புரியதான் நமக்கு அடக்கம் வரும். வினயம்ங்கிறது வித்யா வினய சம்பன்னே அப்படின்னு பின்னாடி கிருஷ்ணர் சொல்லப்படுற. இந்த வித்யா வினய சம்பன்னேங்கிறது ஏன்னாக்கா, படிக்க படிக்கத்தான் வினயம் வரும். நம்மளே எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது. நம்மளே எல்லாமே பண்ற இது கிடையாது. நம்ம பார்ட். எல்லா விஷயத்திலயும் நானும் ஒரு பார்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த பெரிய இயக்கம் இருக்கே, இந்த இயற்கையினுடைய பெரிய இயக்கத்துக்குள்ள எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கிறது.
அதை பங்க வச்சு நான் இந்த இயற்கையோட சேர்ந்து இணைந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவன்தான் அதனாலதான் நம்ம பார்த்தோம், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு. அந்த இசைந்து வாழ்வது அப்படிங்கிறது என்னோட பங்களிப்பை பண்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு எனக்கு முக்கியமா வேண்டியது என்னன்னா, மமகாரமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாளைக்கு போகணும்ன்ற நேரம் வந்துடுத்துன்னா போக போறோம், அவ்வளவுதான். எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோன்னு கேட்டாரா இல்லையா தாய்மான்? நம்ம எப்ப வேணாலும் இங்கேருந்து வெளியில போயிட போறோம். இருக்கிற காலம் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுக்கணும். பெஸ்டா நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பண்றத பூராத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். மனக்கொதிப்பின்றி பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி காரியம் பண்ணணும். எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக நான் இதையெல்லாம் இப்படித்தான் பண்ணணும். இந்த அத்தியாத்ம சேதஸ மறந்துடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. அந்த அந்த அத்தியாத்ம சேதஸ்ங்கிறது கரெக்டா இருந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும். ஸோ இப்ப எத்தனை பார்த்தோம் அப்படின்னா 5 விஷயம் பார்த்துருக்கோம். ஒண்ணு அத்தியாத்ம சேதஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் விகதஸ்வரக அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, சமர்ப்பணம் ஈஸ்வரார்ப்பண புத்தி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். நிராசீகி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரியங்களை ஆற்றுவது அப்படிங்கிறது. அடுத்தது நிர்மம, எனது என்ற பற்றில்லாமல் காரியங்களை செய்வது அப்படிங்கிறது. இங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றார். என்னன்னா, கர்மயோகம் பண்ணும் பொழுது ஒரு சின்ன குழப்பம் கர்மயோகம் பண்ணும் பொழுது நான் இப்ப என்னோட வேலையெல்லாம் நான் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்றேன். அப்ப நான் அதுக்கு நான் ஒரு இடத்துல வேலை பண்றேன். ஐ எம் ஒர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன். அந்த அந்த இதுல வச்சுக்கோங்க, அந்த சுச்சுவேஷன்ல நான் பைசா வாங்கிக்கலாமா கூடாதா அப்படின்னு ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம் செய்யும் வேலைக்கான கூலி என்பது வேறு, இந்த பணம் வாங்கி கொண்டு வேலை செய்வது என்பது வேறு. வேலையில் என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய பாவனை என்பது வேறு. நாம பேசுறதெல்லாம் இந்த கூலியை பத்திலாம் இல்ல. நீ பைசா வாங்காம போ, நீ அவங்களுக்கு ஆனரோரியமா பண்ணி கொடு, இல்லைன்னா வாழ்க்கை தேவைக்காக பணத்தை வாங்கிக்கோ. தட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் விஷயம். ஆனா செய்யும் வேலையில் நீ எப்படி உன்னுடைய பாவனையை வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்ம யோகம்னு நாம சொல்றது, நம்ம நிறைய பேருக்கு எப்படி மைண்ட்ல போய் உக்காந்துரும்னா, நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும், அதுதான் கர்மயோகம். ஃப்ரீ சர்வீஸ் பண்றதுக்கு பேர் கர்மயோகம்னு சொல்லல. நீ பண்ற சர்வீஸ என்ன ஆட்டிடியூட்ல பண்றங்கிறது தான் கர்மயோகம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க கூட கர்மயோகமாக காரியங்கள் செய்யத்தான் வேண்டும். ஏன்னா அதனாலதான் ஈஸ்வரார்ப்பண புத்தின்னு சொன்னது. அதனாலதான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். எல்லா வேலையும் சுவாமி வேலைன்னு நினைச்சு செய். நீ செய்யற அத்தனை வேலையுமே இறைவனுடைய வேலை அப்படின்னு நினைத்து கொண்டு செய். நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் வந்தாலும் சரி, நம்ம பெரிய ஒரு விருந்து சமைக்க வேண்டிய அவசியம் வந்தாலும் சரி, நம்மளோட வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை எனக்கு ஒரு வேண்டா வெறுப்பா செய்யணுங்கிற எண்ணம் தோணாது. அந்த வேலையினால் எனக்கு புகழோ இகழோ எது கிடைத்தாலும் என்னை பாதிக்காது. எனக்கு என்னுடைய அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுல எனக்கு ஏற்படாது. அந்த விஷயத்தை தான் நாம முக்கியமா டேக்அவேயா எடுத்துட்டு போகணும். கர்மயோகம் செய்யறது அப்படின்னு சொன்னா எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயா இருந்தாலும் சரி, இல்ல வீட்லயா இருந்தாலும் சரி, கர்மயோகம் செய்யணும்னா அவங்க எல்லாருமே சர்வீஸ்ல தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இதுல இருக்க மாட்டாங்க, ஆபீஸ்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. எங்கேயா இருந்தாலும் சரி, நான் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் சமர்ப்பணம் பண்றேன். நான் அழுகின போனது வீணா போனதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது. நான் எல்லாம் நல்லதாதான் பார்த்து கொடுப்பேன். நம்ம நாயன்மார்கள் சரித்திரத்துல எல்லாம் வரும், நல்ல புஷ்பத்தை பறிக்கணுங்கிறதுக்காக மலர்ந்தும் மலராத அந்த நேரத்துல காலை நேரத்துல போய் பறிச்சு கொண்டு வருவார் அப்படின்னு எல்லாம் நம்ம நாயன்மார்களோட சரித்திரத்தெல்லாம் பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னா, இந்த எச்சில் படாத புஷ்பம் அப்படின்னே சொல்லுவார் இவர் சேக்கிழார். எது எச்சில் படுறதுன்னா என்னன்னா, வண்டுகள் அதுல இருக்கிற இதுல இருந்து தேனை எடுத்துடக்கூடாதான், அதுக்குள்ள போய் குடுக்கணும்னு போய் பறிச்சுன்னு பகவானுக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு ஸ்ரத்தா பக்தியோட கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது ஈஸ்வரனுக்கு கொடுக்கும் பொழுது அவ்வளவு பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். இது பொருள்ல மட்டும் இல்ல, நம்மளோட எண்ணங்களை, நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல்
எல்லாம் அதனாலதான் யார்கிட்டயாவது பேசும் பொழுது வாய் தவறி கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுறது நம்ம தான் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றோம்னா பேச்சை மட்டும் தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுப்போமா என்ன? அப்ப அதையும் நம்ம அர்ப்பணம் பண்றோம். யார்கிட்ட பேசினாலும் மரியாதையா பேசு. நீங்க இது இது வந்து ரொம்ப பெரிய டுவெல் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இதுல. நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. பண்ணும் பொழுது உங்களுக்கு இதனுடைய விஸ்தீரணம் நல்லா புரியும். எப்படி பண்ணணும்? கர்மயோகம் இஸ் நாட் அ ஸ்மால் டாபிக். ஒரு பெரிய டாபிக். அழகா கொண்டு வந்திருக்காரு இவ்வளவு தூரம். இப்ப சாரத்தை சொல்லி முடிக்கிறார் ஆதிசங்கரர். இதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு கமெண்ட்ரி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, மை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னா, வாசுதேவனாகிய என்னிடம். வாசுதேவன் தான் என்ன சார்? வசுதெய்வ குடும்பகம்னு சார். எங்க பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய, வசிக்கக்கூடிய, எல்லாருடைய ஹிருதயங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர். கிருஷ்ணர்னா இந்த ஒரு புல்லாங்குழல வைத்துக்கொண்டு மரத்தடியில நிக்கிற அந்த கிருஷ்ணர்னு நினைக்க கூடாது. எல்லா இடங்களிலும் நிறைந்த சர்வகதம். அப்படிதான் ஆதிசங்கர கமெண்ட்ரியே எழுதுறார். வாசுதேவனாகிய பரமேஸ்வரனாகிய எல்லா சக்திகளும் நிறைந்த வாலறிவனாக இருக்கக்கூடிய, சர்வஜனாக இருக்கக்கூடிய, சர்வாத்மகமாக இருக்கக்கூடிய, எல்லாருள்ளும் நிறைந்து இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மைன்னு சொன்னா உருவம், தட் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த உருவம் இல்ல, எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பூரண பரபிரம்ம ஸ்வரூபம். அதனிடத்தில் அப்படிப்பட்ட என்னிடத்தில் நீ எல்லா கர்மங்களையும் அனைத்து செயல்களையும் சமர்ப்பணம் செய்யணும். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் போடுறாரு. அத்தியாத்ம சேத்தஸுங்கிறதுக்கு விவேக புத்தியுடன் ஒரே ஒரு வார்த்தை தான் போடுறாரு. அதைத்தான் நமக்கு ஆச்சாரிய நம்மளுடைய குருமார்கள்லாம் அழகா இவ்வளவு தூரம் விளக்கி கொண்டு வந்து நமக்கு புரியணுமா இல்லையா? வெறும் விவேக புத்தின்னு சொன்னா எதை பற்றிய விவேகம்னு தெரியணும். குறிக்கோளை பற்றிய விவேகம். அத விவேக புத்தியுடன் கூட ஈஸ்வரனுடைய தொண்டனாக நீ நான் எனது என்ற எண்ணம் இல்லாமல் அத்தனை காரியங்களையும் செய்யணும்னு தான் ஆதிசங்கரர் கமெண்ட்ரிய வந்து அழகா கொடுக்கிறார் இதுக்கு. அதனால ஒரு மைக்கு இத்தனை விஷயம். மையின்னு சொன்னா வெறும் அந்த ஐடல் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த சர்வகதம் பிரம்ம எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய அந்த பூர்ண சைத்தன்ய ஸ்வரூபமான என்னிடத்தில் அனைத்தையும் நீ சமர்ப்பிப்பாயாக அப்படின்னு நாம இதை புரிஞ்சுக்கணும். இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த ஸ்லோகத்தை நிறைவு பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம வந்து அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.